ஃப்ரெண்ட்ஸ். டேய் பேசுறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்ட்ரைட்டா வச்சிட்டு பேசுடா. என்னது வீடியோ ஸ்ட்ரைட்டா இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. வந்துருச்சா? சரி ஓகே, நம்ம இன்ட்ரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அக்னி சேனல். இன்னைக்கு நம்ம அமேசான்ல இருந்து வாங்கியிருக்க இந்த தர்மாகோல் பிளேனை தான் அன்பாக்சிங் பண்ணி டெஸ்டிங் பண்ணி பார்க்க போறோம். ஐ மீன் இத பறக்க வச்சு எப்படி பறக்குதுன்னு பார்க்க போறோம். இத அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னன்னா, இப்ப இருக்கிற பேண்டமிக் சிச்சுவேஷன்ல கோல்ட தவிர இது எல்லாத்தோட வேலையும் ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மாசம் மாசம் கோல்டோட விலை இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஒரு வருஷம் அப்படி இல்லைன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 கிராமோட கோல்டு வந்துட்டு 3000 ரூபாய் தான். ஆனா இப்போ 1 கிராமோட கோல்டு 4500 ரூபாய். சோ உங்களோட சேவிங்ஸ்ல கோல்ட இன்வெஸ்ட் பண்ணா ஃபியூச்சர்ல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி பண்றதுன்னு கேக்குறீங்களா? அதுக்கு தான் அப்ஸ்ட்ராக்ட் கோல்ட் இருக்கு. நான் எதுக்கு இத சொல்றேன்னா, இதுதான் இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம். இதுல 30 lakhs மேல கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்ளிகேஷன்ல சிம்பிளா தான் இன்டர்ஃபேஸ் இருக்கு. சோ இதை யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை நீங்க எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இதுல உங்களோட அக்கௌண்ட்டை ஃப்ரீயா ஒரே நிமிஷத்துல ஓபன் பண்ணிக்கலாம். இதுல நீங்க 1 ரூபாயில இருந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல நீங்க உங்களோட கோல்ட எப்ப வேணும்னாலும் வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம். இதுல 24 கேரட் 99.9% பியூர் கோல்ட கூட வாங்கலாம். உங்களோட டிஜிட்டல் கோல்ட லைவ் மார்க்கெட் பிரைஸ்ல அப்ஸ்ட்ராக்ட் கோல்ட்ல வாங்கலாம். உங்களோட கோல்ட் 100% செக்யூர் வால்ஸ்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். சோ சேஃப்டியை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க எந்த ஜுவல்லரி ஷாப்ல கோல்டு வாங்க போனாலும் 5ல இருந்து 8% வரைக்கும் மேக்கிங் சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஆனா அதுவே அப்ஸ்ட்ராக்ட் கோல்ட்ல நீங்க 3% ஜிஎஸ்டி பே பண்ணா போதும். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றீங்க? அப்ஸ்ட்ராக்ட் கோல்ட்ல உங்களோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ஸ்ட்ராக்ட் கோல்டோட அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கே, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சேனல்ல நோட்டிபிகேஷன் யாருக்குமே போகிறது இல்ல. சோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்து பாருங்க. இதை மட்டும் எனக்காக பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த தர்மாகோல் பிளேனை அன்பாக்சிங் பண்ணிட்டு டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கவரை கட் பண்ணலாம். வெற்ற கத்தி எங்க வச்சேன்னு தெரியல. சோ அதனால நம்ம இந்த ஸ்டீல் ஸ்கேலை யூஸ் பண்ணி தான் கட் பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த தர்மாகோல் பிளேனை உள்ளார இருந்து வெளியில எடுக்கலாம். சோ இப்போ நான் கட் பண்ண மாதிரி நீங்க யாரும் கட் பண்ணிடாதீங்க. தர்மாகோல் பிளேன் வந்துட்டு சேர்ந்து வீணா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல வேலை நமக்கு எதுவும் ஆகல. வேற என்ன இந்த கவருக்குள்ளார கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ஒரே ஒரு பில்லு தான் கொடுத்துருக்காங்க. சோ இது நமக்கு தேவையில்ல. இந்த தர்மாகோல் பிளேனோட விலை இந்த இடத்துல 1000 ரூபான்னு போட்டிருக்கு. ஆனா அவ்வளவு விலைலாம் இல்ல. சம்திங் 400 கிட்ட தான் அமேசான்ல வித்தாங்க. ஆனா 400க்கு 2 தர்மாகோல் பிளேன் கொடுத்துருக்காங்க. இது கூட யூசர் மேனுவல் எதுவுமே கொடுக்கவே இல்ல. அமேசான்லயே அந்த ஒரு போட்டோ போட்டிருப்பாங்க. அதை பார்த்துதான் இதை நீங்க எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு கத்துக்கணும். அதே போல இது எப்படி பறக்க வைக்கிறதுன்ற விஷயத்தை நீங்க அந்த போட்டோ பார்த்தா கத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா கத்துக்கலாம். இந்த தர்மாகோல் பிளேனோட என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஏரோப்ளேன் மாதிரி இருக்கிற அந்த ஒரு பாடி கொடுத்திருக்காங்க, விங் கொடுத்திருக்காங்க, பெரிய விங், அதுக்கப்புறம் டைல் விங் கொடுத்திருக்காங்க. இந்த டைல் விங்க நம்ம பின்னாடி கனெக்ட் பண்ணணும். அதே போல இந்த பெரிய விங்க நம்ம முன்னாடி கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த தர்மாகோல் ஏரோப்ளேனை நீங்க 2 விதமா பறக்க வைக்கலாம். இதுல நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த தர்மாகோல் ஏரோப்ளேன் ஸ்ட்ரெயிட்டா பறக்கும். அதே போல நீங்க மேல கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த தர்மாகோல் ஏரோப்ளேன் ரவுண்ட் அடிச்சுக்கின்னு பறக்கும். இந்த இடத்துல பிளாக் கலர்ல நம்ம கொடுத்துருக்காங்க. இது ஓபன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எஸ், இது ஓபன் பண்ண முடியும். ஆனா இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இடத்துல என்னமோ ரவுண்டா இருக்கு. அதை நம்ம இப்ப வெளியில எடுக்க ட்ரை பண்ணலாம். ஓ மை காட், இது என்னது? இது புதுசா இருக்கு. வெயிட் ஈக்குவலா பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த இடத்துல ரவுண்ட் பால் ஆட்டம் என்னமோ கொடுத்துருக்காங்க. இது அலுமினியமா இரும்பா என்னன்னு தெரியல. வெயிட்ட பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இரும்பா தான் இருக்கும். சோ கீழே போட்டா சத்தம் வருது பாத்தீங்களா? இதுல மேல எதுக்கு சின்னதா ஓட்ட கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, இந்த பாலை இதுலயே போட்டு நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த ஏரோப்ளேனை நம்ம வளைச்சா வளையுது. சோ ரொம்ப வளைச்சா உடச்சுக்கும் போல. இந்த வீடியோட லாஸ்ட்ல இதை உடச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம இதுல விங்ஸ் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஏரோப்ளேனோட பெரிய விங் எடுத்துக்கோங்க. அந்த விங்ல இந்த இடத்துல லைட்டா வளைஞ்சின்னு இருக்கும். அதே போல இந்த பக்கமும் லைட்டா வளைஞ்சின்னு இருக்கும். அந்த சைடு இப்படி பிடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடமா பிடிச்சிக்கிட்டு ஏரோப்ளேனோட இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியா இப்படி உலார விட்டுட்டு இந்த மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பின்னாடியும் சூப்பரா பிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து சின்ன விங் எடுத்துக்கோங்க. சின்ன விங்கோட இந்த சைடு பிடிச்சுக்கோங்க. அந்த சைடு பிடிச்சிக்கிட்டு ஏரோப்ளேனோட பின்னாடி இருக்கிற 2 ஓட்டையில நீங்க மேல கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், கீழே கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்ப கீழே கனெக்ட் பண்ண போறேன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சூப்பரா கனெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். இப்போ நம்மளோட தர்மாகோல் ஏரோப்ளேன் ரெடி. இதோட லென்த்தும் பிரெத்தும் எவ்வளவுனா 17.5 இன்ச்சஸ்னு கொடுத்திருக்காங்க. இதே போல தான் இந்த ப்ளூ கலர் ஏரோப்ளேனும் நீங்க கனெக்ட் பண்ணனும். ஆக்சுவலா அமேசான்ல இதே மாதிரி தர்மாகோல் ஏரோப்ளேன்ல லைட் வச்சு கூட விக்கிறாங்க. அது ஆனா இன்னும் கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருந்தது. அதனால நான் அது வாங்கல. நீங்க அதை வாங்கணும்னு நினைச்சாலும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதை வாங்கணும்னு நினைச்சாலும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இதை பறக்க விட்டு எப்படி பறக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா இங்க பண்ண முடியாது. சோ அதனால நம்ம கிரவுண்டுக்கு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிரவுண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை பறக்க விடலாம். இதை நம்ம விடுறப்போ இப்படியும் பார்த்து விடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா பார்த்த மாதிரி தான் விடணும். ஸோ இப்போ நம்ம விட ட்ரை பண்ணலாம்.
ஏன்னா இந்த மாதிரி பறக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்க விடுறப்போ இந்த மாதிரி காலி கிரவுண்ட்ல விடுங்க, அப்பதான் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளையாட முடியும். ஸோ வீட்டு மொட்டை மாடியில விடக்கூடாது, அதே போல மெயின் ரோட்ல விடாதீங்க. ஆனா இந்த மாதிரி கிரவுண்ட்ல விட்டாதான் நல்லா என்ஜாய் பண்ண ஃபீல் கிடைக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம 2வது வாட்டி ட்ரை பண்ணுவோம். இப்போ நல்லா பந்துச்சுடா, வேற லெவல்ல எகிடுதுடா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பின்னாடி இருக்கிறவங்க கைட்டிட்டு மேல இருக்கிறல அந்த வாட்டியில நம்ம கனெக்ட் பண்ணிட்டு எப்படி பறக்குதுன்னு பார்ப்போம். ஆரம்பிக்கலாமா? ஓய் ரவுண்ட் அடிக்குதா, ரவுண்ட் அடிக்குது. அமேசானோட போட்டோல இது இப்படி பறந்து இப்படி ரவுண்ட் அடிக்கணும் போட்டிருக்காங்க. ஒழுங்காவே ரவுண்ட் அடிச்ச மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரவுண்ட் அடிக்கிற மெத்தட் வேஸ்ட்னு நினைக்கிறேன். ஆனா பறக்க விட்டா ஓரளவுக்கு நல்லா தான் பறக்குது. என்ன இதை வச்சு விளையாடுறதுக்கு நல்லா ஜாலியா இருக்கும். இப்போ நம்ம ப்ளூ கலர்ல விட்டு எப்படி பறக்குதுன்னு பார்ப்போம். ப்ளூ கலர்ல கீழே இருக்கிற விங்ல தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். வேற லெவல்ல பறந்துதுடா, இது சூப்பரா பறந்துதுடா. இன்னொரு வாட்டி இந்த ஆரஞ்சு கலர்ல நம்ம விட்டு பார்ப்போம். ஆரஞ்சு கலர் தானே வேஸ்ட் போல, அதுவே ப்ளூ கலரை விடுறேன். ப்ளூ கலர் நல்லா போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த ப்ளூ கலர்ல மேல இருக்குல்ல அந்த வாட்டியில கனெக்ட் பண்ணிட்டு பின்னாடி இருக்கிறவங்க எப்படி பறக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு, விடுறேன். வேற லெவலில் ரவுண்ட் அடிச்சுதுடா ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆரஞ்சு கலர் விட இந்த ப்ளூ கலர் செம சூப்பராக பறந்துச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு பால் மாதிரி இருக்குல்ல, அந்த பாலை நம்ம கைட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு எப்படி பறக்குதுன்னு பார்ப்போம். பால் என் கையில தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பால் இல்லாததுனால பேலன்ஸ் ஒழுங்கா ஆகல போல, அதனால தான் எண்டு வரைக்கும் போயிட்டு கொஞ்சோண்டு பறக்காம கீழே விழுந்துருது. ஸோ பாலை நம்ம திரும்பி இதுலேயே போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ப்ளூ கலரை விட்டு பார்ப்போம். வேற லெவல் போச்சுல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தர்மாகோல் ஏரோப்ளேனை பறக்க விட்டு நீங்க பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி பறந்ததுன்னு. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போனா கொஞ்சம் ப்ளூ கலர் வந்துட்டு இன்னும் நல்லா பறந்ததுதான்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிரவுண்ட்ல விளையாடி முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த ஏரோப்ளேனை ஃபிளெக்சிபிள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது இதை நம்ம வளைச்சாலும் உடையாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எந்த கலரை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்? ஆரஞ்சு கலர் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ப்ளூ கலர் சூப்பரா பறந்துச்சு, அதனால இதை நம்ம டெஸ்ட் பண்ணா உடையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இது வேணாம். இப்போ நான் உங்க கண் எதிர்க்க பண்றேன். ஆமா, இதே போலதான் அவங்க போட்டோலையும் போட்டிருக்காங்க. ஸோ என்னதான் வளைச்சாலும் உடையவே இல்லை. அவங்க போட்டோல போட்டது எல்லாமே பூர்த்தி பண்ணிச்சுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம இதை உண்மையாவே உடைச்சு எப்படி இருக்குன்னு உள்ளார பார்க்கலாம். அப்படின்னா தான் தர்மோகோல். இது கடையில வாங்குற தர்மோகோல்லாம் ஒரே இதுல அப்படி மடக்குனா உடஞ்சிக்கும். செம ஸ்ட்ராங் தான் இது. நீங்க பாக்குறப்பே தெரியும் நான் எப்படி வளைக்கிறேன். ஸோ இது நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கிற தர்மோகோல் தான். என்னதான் மடக்குனாலும் உடையவே இல்லை. இது கடையில வைக்கிற தர்மோகோல்ல வேற என்னமோ ஒரு தர்மோகோல் தான். அப்பா, இந்த மாதிரி பண்ணாதான் உடையுது. சளியா இதை நொறுக்கிட்டோம். அடுத்து இதே நம்ம உடைக்க ட்ரை பண்ணலாம். நான் இது தூக்கி போட்டலாம். உங்க கண் எதிர்க்க உடைக்கிறேன். எல்லாம் மடக்கிட்டேன். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம இதை என்னதான் மடக்கினாலும் உடையவே இல்லை. இப்போதான் இது உடஞ்சிருக்கு. நான் எதுக்கு இதை நல்லா மடக்கி உடைச்சி காமிக்கிறேன்னா, நீங்களும் ஒரு சில பேர்லாம் வாங்குவீங்க. அப்படி வாங்குறப்போ இது தர்மோகோல் ஏரோப்ளேன் தானே, ஸோ சீக்கிரமா உடைச்சுக்குன்னு நீங்க நினைச்சிருந்துருப்பீங்க. ஸோ உடையறத பத்தி நீங்க எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. உள்ளார பாருங்களேன். உள்ளார அந்த தர்மோகோலோட ஒரு பீஸையும் நல்லா கம்ப்ரஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதனாலதான் இது என்னதான் மடக்கினாலும் உடையவே இல்லை. ஸோ இதை நம்ம உடைக்கணும்னா ஒண்ணு இந்த மாதிரி ரொம்ப நல்லா மடக்கணும், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கிழிக்கணும். அதே போல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல ஓட்டையா இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் இந்த தர்மோகோல் ஏரோப்ளேனை மடக்காம பாத்துக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா மடங்குச்சுன்னா ஒரே இதுல உடஞ்சிக்கும். இப்போ உடஞ்சிருக்குல, அதே போல உடஞ்சிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. இந்த தர்மோகோல் ஏரோப்ளேனை பறக்க விட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு நல்லாவே பறந்ததுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதை நல்லா மடக்கி உடைதா இல்லையான்னு நீங்க டெஸ்டிங்கும் பார்த்துருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தர்மோகோல் ஏரோப்ளேனை நல்லா ரஃபாவே யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தர்மோகோல் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பிள் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அப்புறம் அப்ஸ்டா கோல்டர் அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை ஃப்ரீயா ஓபன் பண்ணாலே 51 rupees வர்த் உள்ள இ கோல்ட் உங்களுக்கு தராங்க. அப்புறம் என்ன, டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். சொல்லவே இல்லடா.